விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வந்தவங்க தான். 2023 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. 2024 ஜனவரி மாதம் முடிஞ்சு பிப்ரவரியில் எங்களுக்கு எக்ஸாம் வச்சாங்க. மே மாதம் ரிசல்ட் விட்டாங்க. மே மாதம் ரிசல்ட் விட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜூன் ஜூலையில் வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையில் இருந்தோம் சார். ஜூன் ஜூலை முடிஞ்சு கேஸின் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 8 மாத காலம் ஆயிடுச்சு. எங்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணை வழங்கப்படவே இல்லை. கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்டால் 2% கேஸுங்காங்க. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். நாங்கள் தகுதியான ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதிட்டோம். பணி நியமன ஆணை தேர்வு எழுதிட்டோம். எங்கள் பணி நியமன ஆணை எங்கே அது தேடி தான் இங்கே வந்தோம். இடையில கேள்விப்பட்டேன் சார் ஃபங்க்ஷன் வச்சு நம்மளுக்கெல்லாம் பணி நியமன ஆணை கொடுக்க போறாங்களா அப்படின்னு. சந்தோஷத்துல அன்னையிலிருந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆனா போராட்டத்துக்கு வருவோம் இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சது. நம்ம சென்னை வந்தது முதல்ல போராட்டத்துக்கு தான். அதுக்கப்புறம் தான் பணி ஆணை வாங்குவோம். எங்களுக்கு இன்னைக்கு தான் சார் தெரியுது. 8 மாச காலமா காத்துக்கிட்டு இருக்கோம் சார். வீட்டுல எதுவுமே சொல்ல முடியல சார். இங்க இருக்கிற எல்லாருமே பெண்கள் முன்னிறுத்தி நடத்தணுங்கிறதுக்காக தான் எங்க சகோதரர்கள் எல்லாம் பின்னாடி இருந்து எங்களை முன்னாடி நின்று வழி நடத்துறாங்க சார். 8 மாத காலம் ஆயிடுச்சு சார். வழக்கு ஒவ்வொரு நாளும் டேட் எங்களுக்கு சொல்றாங்க சார். அந்த டேட்டுக்காக நாங்களும் போய் ஹியரிங்ல போய் கேட்போம். 2 செகண்ட் தான் சார். ஒவ்வொரு வழக்குக்கு எவ்வளவு லட்சம் வாங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். அந்த 2 செகண்டுக்காக நாங்க காத்திருந்து அதை பார்க்கணும்னு ஒரு வேதனையில போய் பார்ப்போம் சார். மறுபடியும் எங்களுக்கு இன்னும் காத்திரு பொறுத்திருக்கிற வார்த்தை தான் சார் எங்களுக்கு மிஞ்சி கிடக்கு. நாங்களும் பொறுத்துட்டு தான் சார் இருக்கோம். தமிழக முதல்வரை நம்பி தான் சார் இருக்கோம். உங்க பிறந்த நாள் மார்ச் 1 எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த விடியல் அரசுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு விடியல் கண்டிப்பா நீங்க தரணும் சார். நியமன தேர்வுல வெற்றி பெற்ற நாங்க பணி நியமன ஆணை வாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க பொற்கரங்களால எங்களுக்கு பணி ஆணை வழங்கிடுங்கன்னு சொல்றோம் சார். உங்க பொற்பாதம் பணிந்து கேட்கிறோம் சார். இதை விட நாங்க எப்படி கேட்கணும்னு தெரியல சார். இந்த நியமன தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு கரெக்டாக வந்து அவங்க கவுன்சிலிங்கை வந்து மே மாதம் எண்டில் வச்சுட்டாங்க. கரெக்டாக ஜூன் மாதத்தில் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் போய் அவங்ககிட்ட கேட்டோம் சிவிக்கு போகிறதுக்காக. ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ண ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன பண்ணாங்க, நீங்கள் சர்டிஃபிகேட் எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து இது மாதிரி வந்து ஜாப் கிடச்சிருக்கு சிவிக்கு போகிறோம்னு சொன்னதால உடனே அடுத்த டைமில் எங்களை வந்து எல்லாரும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சரி வேறு ஸ்கூலில் போய் ஜாப் பார்க்கலாம்னு போய் தேடினாக்கா எல்லாரும் நீங்கள் எத்தனை நாளைக்கு இன்னும் இங்கே ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி நீங்கள் மிடில் போயிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போய் டீச்சரை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் முடிஞ்சதுக்கப்புறம் கடனை வாங்கி சரி இந்த மாதம் வந்து ஜாப் கொடுத்துருவாங்க, இந்த மாதம் பணியானை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதமும் நாங்கள் கடனை வாங்கி ஓட்டி கடைசியில் கடன் கொடுக்கணும் கூட கடன் கொடுக்கல எங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் எங்களில் இருக்கிறவங்க சில பேர் 100 நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க, சில பேர் செக்யூரிட்டியாக போகிறாங்க, சில பேர் குழந்தை வேலைக்கு போகிறாங்க சார். ஒரு டீச்சர் படிச்சுட்டு எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட் வந்து எங்களை பார்த்தாங்கனாக்கா நாளைக்கு அவங்களுக்கு என்ன மனசில் பதியும்? படித்தா இந்த வேலைக்கு தான் போவோம், அதுக்கு நம்ம ஏன் படிக்கணும்னு கேட்பாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஒரு டிகிரிக்கு 3 டிகிரி முடிச்சு வச்சிருக்கோம் சார். எல்லாம் அந்த 3 டிகிரி முடிச்சு எனக்கு என்ன பிரோஜனம் சொல்லுங்க? இதுக்கு எத்தனை எக்ஸாம் நாங்கள் எழுதுறது? வருஷம் எக்ஸாம் எழுதியே எங்கள் காலம்லாம் போச்சு. இப்போ எங்கெல்லாம் வந்து 58 வயசுல 3 பேர் இருக்காங்க சார். அவங்களுக்கு இன்னும் 2 வருஷம் தான் பணியான. அவங்க அந்த சர்வீஸ் 2 வருஷம். அதுலேயே ஒரு வருஷத்தை நீங்கள் இப்படி ஓடிட்டீங்கன்னா அவங்க சர்வீஸ் பீரியடே முடிஞ்சிருந்தாங்க சார். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் பசங்க கேட்குறாங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட், அதை வாங்கி தரதுக்கு எங்களால் முடியல சார். எங்களுக்கு எவ்வளோ மனவேதனையாக இருக்கும். எங்களோட இந்த அவநிலைகள் என்னங்க சார் காரணம்? நிதின்னு சொல்றாங்க, நீதின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதுல புரியல சத்தியமா. நான் என்ன பண்ணட்டும்? எலெக்ஷனுக்கு போட்டதே ரீசன் வந்து கலைஞர்னா டீச்சர்ஸ்க்கு வந்து செய்வாங்க அப்படின்றத நோக்கத்துல தான் போட்டோமே. எங்களுக்கு வந்து கலைஞரோட வழித்தோன்றல்களை வரும்போதே இவங்க கண்டிப்பா டீச்சர்ஸை கைவிட மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட போட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமும் வச்சாங்க. உடனே ரிசல்ட் விட்டு சிவி அடுத்து 1 வீக்ல நடத்தினாங்க சார் எங்களுக்கு. ஆனா அந்த சிவி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நின்று போச்சு எல்லாமே. என்ன ரீசன் சார்? கேஸ் மேல கேஸ் வருது சார். அந்த கேஸ் வந்து முடிக்கிறதுக்குள்ள 2 மாசம் முடிஞ்சு போகுது. அடுத்த கேஸ்க்கு ஒரு 2 மாசம் இவங்க கேப் விட்டுருந்தாங்க. அதுக்குள்ள இன்னும் 2 கேஸ் வந்துருது. இப்போ எங்க கேஸுக்கு மட்டும் 2 ஸ்டே கொடுத்து வச்சிருக்காங்க சார். ஒரு ஸ்டே இருக்குது, இன்னொரு ஸ்டே எதுக்கு கொடுக்கணும்? ஆனா 2 ஸ்டே இப்போ இருக்குது. என்ன ரீசனுக்காக ஸ்டே வாங்குறாங்க, எப்படி வாங்குறாங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க சார்.